இந்த சூரியன் மறைந்து விட்டால் இந்த பூமிக்கு என்னதான் நடக்கும்? அதாவது சூரியன் மறைந்து விட்ட பிறகு சுமார் 8 நிமிடங்கள் வரை ஒன்றுமே தெரியாது என்கிறாங்க. அதற்கு காரணம் சூரியனிலிருந்து ஒளி மற்றும் அதன் சக்தி அனைத்தும் பூமியை வந்தடைவதற்கு ஏறத்தாழ 8 நிமிடங்கள் எடுக்கின்றது. அவ்வளவு தூரத்தில், அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர்கள் தூரத்தில் தான் பூமி சூரியனிலிருந்து அமைந்துள்ளது. அந்த தூரத்தை கடந்து அந்த ஒளியின் வேகத்தில் சூரியனிலிருந்து வரும் சக்தியும் ஒளியும் பயணித்தால் கூட ஏறத்தாழ 8 நிமிடங்கள் எடுக்கின்றன பூமியை வந்தடைய. எனவே சூரியன் மறைந்துவிட்டது என்று நாம் கூறுவது இரவு பகல் வருவது அல்ல. அது உண்மையில் சூரியன் மறைவது அல்ல, பூமியின் சுழற்சி காரணமாகத்தான் ஏற்படுகின்றது. ஆனால் உண்மையிலே சூரியன் இல்லாமல் போய்விட்டது, அது இருக்கும் இடத்திலிருந்து எங்கோ சென்று விட்டது என்றால் தான் இந்த நிலைமை ஏற்படும். ஆகவே 8 நிமிடங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் பூமி அனுபவிக்காது. ஏனென்றால் சூரியனிலிருந்து அந்த 8 நிமிடங்கள் ஆகும் சூரியனிலிருந்த சக்தியும் ஒளியும் வெப்பமும் பூமியை வந்தடைவதற்கு. அதன் பிறகுதான் எல்லா மாற்றங்களும் இடம்பெற தொடங்கும். அது என்ன என்று பார்ப்போம். முதலாவது, சூரியன் அந்த இடத்திலிருந்து மறைந்த உடனேயே கிரகங்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய பாதிப்பு தான் ஒளியை இழக்கும். அடுத்தது சக்தியை இழக்கும் கிரகங்கள். அடுத்தது ஈர்ப்பு விசையை இழக்கும். ஏனென்றால் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி தான் வருகின்றன. சூரியன் தான் இந்த சூரிய மண்டலத்தில் ஏறத்தாழ 99.9% அதிக நிறையும் சக்தியும் உள்ளது. எனவே அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி தான் வருகின்றன. அடுத்தது இந்த 8 கிரகங்கள், எஸ்ட்ராய்டுகள், வூட் கிளவுட் எனப்படும் அந்த ஏரியா, கைப்பர் பெல்ட் எனப்படும் ஏரியா, இவை அனைத்துமே சூரியனை சுற்றி தான் வருகின்றன. சூரியனிலிருந்து சுமார் 1 ஒளியாண்டு வரை சூரியனின் பவர் இருக்கும் என்கிறாங்க. ஆகவே சூரியனிலிருந்து 1 ஒளியாண்டு ஆக தூரத்தில் உள்ள பொருட்கள் சூரியன் மறைந்ததை அறிந்து கொள்வதற்கு எடுக்குமாம். ஆனால் பூமியை பொறுத்தவரையில் ஜஸ்ட் 8 நிமிடங்கள் தான், 8 மினிட்ஸ் தான். அதன் பிறகு பூமியில் முழுதான செயற்பாடுகள் மாறத் தொடங்கும். 8 நிமிடங்கள் ஆன பிறகு பூமியில் என்ன நடக்கும் என்றால், முதலாக குளிர் தோன்றத் தொடங்கும். இப்பொழுது நாம் அனுபவிக்கும் சாதாரண ஒவ்வொரு நாட்டிற்கும் அனுபவிக்கும் குளிர் அல்ல, அது மிக வேறு விதமான குளிராகும். 8 நிமிடம் கழிந்த பிறகே பூமியில் அந்த குளிர் என்பது அனுபவிக்க தொடங்குவாங்க. அது இரவு நேரம் என்றாலும், ஒரு நாட்டிற்கு இரவு நேரமாக இருக்கலாம், பகல் நேரமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதன் பிறகு பூமி தள்ளாட தொடங்குமாம். தள்ளாடுவது என்பது, சூரியனை சுற்றி தானே பூமி வருகிறது, சூரியன் சென்று விட்டால் இப்பொழுது பூமி சுற்றி வருவதற்கு ஒன்றுமே இல்லை. எனவே அப்பொழுது உடனடியாக பூமி இந்த விண்ணில் பறந்து விடாது. மெல்ல மெல்ல பூமி தான் அதன் ஒழுக்கு என்றால் பூமி எந்த பாதையில் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பாதையிலிருந்து முன்னால் அல்லது பின்னால் நகரத் தொடங்கும். ஆகவே பூமியை பிடித்து வைத்து கொண்டிருக்க எதுவுமே இல்லை. எனவே மெல்ல மெல்ல நகரத் தொடங்கும். முற்றுமுழுதாக ஒளியே இருக்காது. அதாவது இரவு நேரம் என்றாலும் சந்திரனின் ஒளி கொஞ்சமாவது எமக்கு கிடைக்கின்றது. எனவே அது கூட கிடைக்காது. ஏனென்றால் சந்திரனில் பட்டு தெரிப்பதற்கு சூரியன் இல்லையே. சூரியனின் ஒளிதான் உண்மையில் சந்திரனில் பட்டு பூமியை வந்தடைகின்றது. ஆகவே இரவு நேரம் என்றாலும் எந்த ஒளியும் இருக்காது, பகல் நேரம் என்றாலும் எந்த ஒளியும் இருக்காது, கும்மிருட்டாக மாறிவிடும். உடனடியாக 8 நிமிடங்களுக்கு பிறகு பூமி மெல்ல மெல்ல வெப்பத்தை இழக்கத் தொடங்கும். சுமார் இவ்வாறே சென்று ஒரு வாரம் அடையும் போது பூமி ஒரு ஐஸ் போல் எர்த்தாக மாறிவிடும். அதாவது பூமி முழுவதும் எங்கு பார்த்தாலும் பனிப்படலம் தான். ஏனென்றால் எந்த வெப்பமும் இல்லை, சூரியனால் மட்டுமே வெப்பங்கள் வந்தது. அதன் பிறகு எந்த ஒளிச்சேர்க்கையும் இல்லை. ஒளிச்சேர்க்கை என்றால் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை மேற்கொண்டுதான் உணவுகளை தயாரிக்கின்றன. அந்த உணவுகளை உட்கொண்டுதான் விலங்குகள் வளர்கின்றன. மனிதன் அந்த விலங்குகளையும் தாவரங்களையும் உட்கொண்டுதான் வாழ்கின்றன. ஆகவே இந்த இரண்டுமே இல்லாமல் சென்றுவிடும். எனவே உணவு என்பது இந்த பூமியில் ஒரு மாதம் ஆகும் போதே உணவு உற்பத்தி என்பது இல்லாமலே சென்றுவிடும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இதனை கொண்டும் மனிதனால் உணவை உற்பத்தி செய்ய முடியாது, சூரியனது அந்த ஹெல்ப் இல்லாமல். அடுத்தது, இந்த பூமியின் மேலே மனிதனால் அல்ல எந்த விலங்குகளாலும் வாழ முடியாது. சிலர் ஆழ்கடலிற்கு சென்று சில விலங்குகள் வாழலாம். சூரியன் மறைந்தால் ஆழ்கடலில் வாழலாம். அது மாதிரி தான் பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் சென்று வாழலாம். அதுவும் ஏறத்தாழ ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடங்கள் வரை தான். அதன் பிறகு ஆழ்கடல், அண்டர் கிரவுண்ட் எல்லாவற்றையும் இந்த ஒளி இல்லாத தன்மையும் மற்றும் இந்த மிகப்பெரிய குளிரும் ஆட்கொள்ள தொடங்கிவிடும். எனவே பூமியின் உயிர் வாழ்க்கை என்பது சுமார் 1 வருடத்திலேயே எங்கு இருந்தால் கூட அது முற்றுமுழுதாக அழிந்துவிடத் தொடங்கும். அடுத்தது, பூமி தள்ளாட்டத்துக்கு உட்பட்டு அது எங்கோ சென்று விண்ணில் பறந்து சென்றுவிடும். அது இப்பொழுது இருப்பது மாதிரி சுற்றி கொண்டே இருக்காது. பூமியின் வேகம் கூடி குறையும். பூமி ஒரு நிலையற்ற ஒரு கிரகமாக இந்த விண்ணில், இந்த
மில்கிவே கேலக்சியில் பறந்து சென்று கொண்டே இருக்கும். அதை மனிதர்களால் அது பூமி இவ்வாறு செல்கின்றது என்று மனிதர்கள் யாராவது வாழ்ந்தால் அல்லது விலங்குகள் யாராவது வாழ்ந்தால் உண்மை வாழ மாட்டாது, உணர்ந்து கொள்ள முடியாதுதான். என்றாலும் அது அவ்வாறு தான் சென்றுவிடும். எனவே பூமி இந்த விண்வெளியில் ஒரு எல்லையற்ற பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். பூமி எதனுடனாவது ஒரு நட்சத்திரத்துடனாவது அல்லது வேறொரு கிரகத்துடனாவது மோதலை மேற்கொண்டால் பூமி அழிந்து நொறுங்கிவிடும். இல்லாவிட்டால் அது அவ்வாறு சென்று கொண்டே தான் இருக்கும். எனவே சூரியன் மறைந்து விட்டது என்றால் 8 நிமிடங்கள் கழித்து அதன் தாக்கம் பூமியில் உணரத் தொடங்கும். பல்வேறு தாக்கங்கள் ஏற்படும். நாம் கற்பனைக்கு கூட செய்து பார்க்க முடியாத தாக்கங்கள் ஏற்படும். பூமியில் மொத்தமாக உயிர் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கவே இருக்காது. பூமி இப்பொழுது இருப்பது மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு ரஃப் பிளானட்டாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். எந்த உயிரும் அற்ற பிளானட்டாகத்தான், எந்த ஒரு ஒளிச்சேர்க்கையோ உயிரோ உணவு உற்பத்தியோ தாவரமோ விலங்கோ இல்லாத ஒரு பிளானட்டாகத்தான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். அல்லது வேறு ஏதாவது ஒன்றுடன் மோதி பூமி முற்றுமுழுதாக அழிந்திருக்கும். எனவே சூரியன் தான் பூமியை வாழ வைக்கின்றது. எல்லா வாழ்க்கைக்கும் சூரியன் தான் காரணம். சூரியன் இருக்கும் வரை தான் பூமியின் வாழ்வு. இது மாதிரியான இன்னும் அஸ்ட்ரானமி தொடர்பான நிறைய வீடியோக்கள் எமது சேனலில் தொடர்ந்து வரும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எம்முடன் இணைந்திருங்க.